ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி அண்ட் த மேஜிக் ஃப்ளவரோட கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா 7 பசங்க இருப்பாங்க. அந்த 7 பசங்களில் லாஸ்ட் பொண்ணு தான் லக்ஷ்மி. அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஃபுட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். லீவ் விட்ட உடனே லக்ஷ்மியோட அண்ணா அப்பா அம்மா அக்கா எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. லக்ஷ்மி மட்டும் நினைப்பா, நம்ம மட்டும் வீட்டில் இருக்கோமே, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலை தேடுவோம்னு சொல்லி காட்டு பகுதியாக தனியாக நடந்து போவா. அங்கே ஒரு மாமரம் லக்ஷ்மியை கூப்பிடும். லக்ஷ்மி இங்கே வான்ட்டு. லக்ஷ்மி அங்கே போய் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்பா. அந்த மாமரம் சொல்லும், என்னோட இலையில நிறைய காஞ்சி போன இலையும் அழுகி போன பழமும் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து விடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. ஓகே சொல்லி லக்ஷ்மி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவா. டக்குன்னு அந்த மாமரம் ஒரு ஃபேரி காட் ஆயிரும். அப்புறம் லக்ஷ்மி ஷாக் ஆயிடுவா. ஃபேரி காட் சொல்லுவோம், வெரி குட் லக்ஷ்மி, நீ யார் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுற, அதனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாரை தருவாங்க. அதில் 7 பெட்டல்ஸ் இருந்துச்சு. ஃபேரி காட் சொன்னாங்க, நீ இதுலேருந்து ஒரு பெட்டலை பிச்சு என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவாங்க. அப்புறம் லக்ஷ்மி அந்த ஃப்ளாரை பார்த்துட்டே வீட்டுக்கு போவான். என்ன அவங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களே, இது உண்மையா இல்லை பொய்யான்ட்டு. அந்த அப்படியே ஒரு பெட்டலை பிச்சு எனக்கு நிறையா சாக்லேட்ஸ் வேணும்னு கேட்பா. டக்குன்னு சாக்லேட்ஸ் அவள் 2 கையிலையும் நிறைய சாக்லேட்ஸ் வந்துடும். அப்புறம் இன்னொரு பெட்டலையும் பிப்பா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும் இப்போவே அப்படின்னு சொல்லி அதை கீழே போடுவாள். டக்குன்னு அவள் வீட்டுக்கு போயிடுவா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு நிறையா ஃபுட்டு வேணும்னு சொல்லி ஒரு பெட்டலை பிச்சு கீழே போட்ட உடனே நிறைய ஃபுட் வந்துடும். அதே மாதிரி டெய்லியும் ஒரு பெட்டல் பிச்ச உடனே லாஸ்ட் டேல ஒரே ஒரு பெட்டல் தான் இருந்துச்சு. அவன் நினைப்பா, நான் இது வரைக்கும் நம்மளுக்காக நிறைய கேட்டிருக்கோம், நம்ம அம்மா அப்பா அக்கா அவங்களுக்காகலாம் எதுவுமே கேட்டதில்லையே அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாருமே குட் வெல்த்தோடு இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்ச நாள்லேயே அவங்க ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக ஆயிடுவாங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கதையோடு சந்திக்கலாம். பாய் பாய்.